வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் உடலின் உணர்வின் தேவையை பூர்த்தி செய்வது. தாகம், பசி, ஓய்வு, உறக்கம் மட்டுமே நம்முடைய பங்காக இருக்க வேண்டும். மனதில் தேவையற்ற பீதி, பயம் தவிர்த்து வெளியிலிருந்து வரும் கட்டுக்கதைகளை நம்பாதிருத்தல். எத்தகைய நோய்களையும் நம் உயிர் சக்தி போராடி வென்றுவிட முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இது இயற்கை. இந்த உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுதல். விளக்கமாக, உணவு நம் உடலின் கட்டுமானப் பணியில் மிக முக்கிய அங்கம் வகிப்பது சக்தி. அதை பெற உணவு அத்தியாவசியம். ஆனால் அதை பசியின்றி போடுவது, சுவையின்றி உள்ளே தள்ளுவது உயிர் சக்திக்கு எதிரானது என்ற உணர்தல் அவசியம். மனம் உணர்ச்சியின் வசம் மாட்டிக்கொள்ளாமல் உணர்வின் வசம் இருந்து செயல்படுவது. தேவையற்ற ஆரோக்கியக்கேடான விளக்கங்களை வியாபாரிகள் மூலம் பெறுதல் மற்றும் எந்த ஒரு விளம்பரமாக இருந்தாலும் லாப நோக்கம் மறைந்திருப்பதையும் உணர வேண்டும். விளம்பரங்கள் லாபத்தானவை. மிக மிக பொழுதை கழித்தல் அல்லது போக்குதலை விட்டுவிட்டு ஓய்வும் அமைதியும் உடலுக்கும் மனதிற்கும் அவசியம் என்பதை மறவாமல் கடைபிடிக்க வேண்டும். காற்றின் ஓட்டம் மென்மையாக இருத்தல் அவசியம். கொசுவிற்கு பயந்து காற்றாடியை வேகமாக சுழல வைப்பது நிச்சயம் நம் சுவாசத்தின் இயல்பை மாற்றி அமைத்துவிடும். இதனால் காற்று பையான நுரையீரலில் நின்று நிதானித்து வருவதில் சிரமம் ஏற்பட்டு இயல்பான சுவாசத்தை மாற்றி அமைத்துவிடும். மென்மையான காற்று அமைதியே தீர்வு. காற்றோட்டமே தரும் அமைதி எல்லா பிரச்சனைகளுக்கும் மேன்மையானது. தேங்கிய அடைப்பட்ட அறையில் தூங்குவதும் காற்றை குளிர்ச்சி செய்து அதில் திறந்த வெளிக்காற்று சிறிதும் இல்லாமல் தூங்குவதும் உடல் பலவீனத்தில் முடியும். பழைய வீடுகளில் மேலே ஒரு சிறிய பெரிய ஜன்னல்களும் இருப்பதை பார்த்திருப்போம். நல்ல காற்று கீழே நம்மை அடையும். நாம் விட்ட கெட்ட காற்று பிராணன் குறைந்ததால் இலேசாகி மேலே சென்று சின்ன ஜன்னல்கள் வழியாக வெளியேறும். இந்த அமைப்பில் தூங்கினால் ஒரு குழந்தை தூங்குவது போலவும் குழந்தை விழிப்பது போலவும் ஆரோக்கிய தூக்கம் கிடைக்கும். தூக்கம் நமக்கு வேண்டிய மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அதுவும் இரவு தூக்கம். சூரியன் மறைந்து 3 மணி நேரத்திற்குள் தூங்கும் தூக்கமே மேன்மையான தூக்கம். அதாவது அக்குபங்சர் சித்தாந்தப்படி மரம் மூலகமான கல்லீரல் மற்றும் பித்தப்பை உடலில் உள்ள நச்சுக்களை அழித்து உடலையும் உயிர் சக்தியையும் சமநிலையில் வைத்துக் கொள்ளும். அதனால் எவரும் நடு இரவில் தூங்குதல் சரியல்ல. வெகு சிலருக்கே படுத்தவுடன் தூங்கும் பழக்கம் இருக்கும். சூரியன் மறைந்து 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் உடலின் உஷ்ணம் குறையும் முன் தூங்குவதால் மட்டுமே இரத்தம், வெப்பம், காற்று, உயிரின் நுட்பமான ஆற்றலால் விஷங்களை இனம் காண, பிரிக்க, அழிக்க இருக்கும். ஆகவே 9 மணிக்குள் தூங்கி பாருங்கள். நீங்களே உணர்வீர்கள் எது நன்றி என்று. ஏதுவாக நாம் இன்று சும்மா கிடைப்பது எல்லாம் கீழானது, செலவு செய்து கஷ்டப்பட்டு கிடைப்பதுதான் மேலானது என்று பெருமை அடித்துக்கொண்டு அதற்கும் ஒரு மாத்திரை முதல் பல மாத்திரைகளை போட்டுக்கொண்டு மயக்கத்தில் இருக்கும் நிலையை தூக்கம் என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மாத்திரைகள் மட்டுமல்ல, அதிகபட்ச உணவுகளில் நஞ்சு, மாமிசங்களில் உயிர்கொல்லி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, எதிரணு சுழற்சி ஊக்கிகள், ஸ்டீராய்டு, தடுப்பு சொட்டு மருந்துகளால் சாகும் நுனியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோழிகள், எத்தனை நாள் வைத்தாலும் அதன் தன்மை மாறாதிருக்க வேதிப்பொருட்கள் போடப்பட்ட மாமிச உணவுகள் நமக்கு போதையை தருமை என்றி தூக்கத்தை தராது. நீங்கள் மாமிச விரும்பியா? சில நாட்களுக்கு அதை தொடாமல் இருந்து பாருங்கள். உங்களுக்கு மயக்கமான தூக்கம் போய் சுகமான தூக்கம் வருவதை உணர முடியும். இதுபோன்ற எண்ணற்ற பொருட்களால் நாம் போதையிலிருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நாம் தூங்கும் அறையில் ஜன்னல்கள் திறக்கப்பட்டுள்ளதா? மேல் ஜன்னல் திறக்கப்பட்டுள்ளதா? அறையில் காற்றோட்டம் இருக்கிறதா என்பதை கவனித்த பின் தூங்கச் செல்ல இயல்வது உங்கள் ஆரோக்கியத்தை கூட்டும் விதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.